வணக்கம். நான் உங்கள் மஞ்சுளா சரவணன் பேசுகிறேன். ஒரு நல்ல சோயா சங்க்ஸ் கிரேவி ஒன்று பார்க்கலாம். அவ்வளோவா மசாலாலாம் தேவையில்லை. 3 வெங்காயம் 4 தக்காளி எடுத்துக்கோங்க. 1 கப்பு சோயா சங்க்ஸுக்கு. சோயா சங்க்ஸ் அதுக்கப்புறம் பூண்டு, இஞ்சி, தேங்காய் இதெல்லாம் மேலே கொடுத்துருக்க அளவுப்படியே எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. திங்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஒன்று ஒன்றா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப்பில் நல்லா தேவையான அளவு 2 கப்பு 3 கப் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக பால் ஊற்றி அது நல்லா கொதித்த உடனே சோயா சங்க்ஸை போட்டு மூடி வச்சுருங்க. அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி இதில் வெங்காயம் தக்காளி 2 மட்டும்தான் வதக்க போகிறோம். வதக்கி நல்லா ஆற வச்சுக்கணும். வெங்காயம் ஓரளவுக்கு வதக்கினோன்னே 2 வெங்காயம் 3 வெங்காயம் அரிஞ்சதை வதக்கினோன்னே அந்த 3 தக்காளி அரிஞ்சதையும் போட்டு வதக்கிட்டு, மீடியம் சைஸ்னால் நான் 3 4ன்னு எடுத்துருக்கேன். கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதால மீடியம் சைஸ்னால் 2 வெங்காயம் 3 தக்காளி போதும். கொஞ்சம் உப்பு அந்த தக்காளி வதங்கிறதுக்காக. தக்காளி நல்லா மேஷ் ஆகிற மாரி ஆற வரைக்கும் வதக்கிட்டு நிறுத்தி எடுத்து ஆற வச்சுக்கோங்க. இப்போ இந்த சோயா சங்க்ஸை வடிகட்டிட்டு அந்த சூடாக இருக்க தண்ணி போன உடனே வேறு பச்சை தண்ணியில் மாற்றி 2 தடவை நல்லா புழிஞ்சிக்கோங்க எல்லா சோயா சங்க்ஸையும். அப்போ தான் அது கொஞ்சம் கூட ஸ்மெல் அடிக்காமல் ரொம்ப நல்லாயிருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும் நீங்கள் கிரேவி செய்யும்போது. 2வது தடவை நல்லா நசுக்கி புழிஞ்சிக்கோங்க. ஃபுல்லாக தண்ணி கண்டென்ட்டே ரொம்ப இருக்காத மாதிரி. இது புழிஞ்சு எடுத்து வச்சுட்டு இந்த வெங்காயம் தக்காளி வதக்குனதை போட்டு மிளகும் சோம்பும், ஆக்சுவலாக நான் 1/2 டீஸ்பூன் மிளகு போட்டால் மிளகோட வாசனை தான் இருந்தது. தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பல்லாக அரிஞ்சு அதெல்லாம் பேஸ்ட்டாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கடாயில் குக்கரை வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக ஜீரகம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அது வதங்கினோன்னே இப்போ ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இந்த தக்காளி பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை போட்டு 2 நிமிஷம் சும்மா, இது ஏற்கனவே தக்காளி வெங்காயம் வதங்கினது தான், ஒரு 2 நிமிஷம் சும்மா வதக்கிட்டு தண்ணியெல்லாம் எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா 3யும் போட்டுக்கோங்க. உப்பு தேவையான பாதி உப்பு தக்காளிக்கு போட்டோம், மீதி பாதி உப்பு இதில் போட்டு இருக்கிற சோயா சங்க்ஸ் எல்லாத்தையும் போட்டு ஒரு சிட்டிகை சர்க்கரை போட்டோம். அந்த டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு தண்ணி ஓரளவுக்கு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சு குக்கரில் வெயிட் போட்டு ஒரு சவுண்டு வச்சா போதும், நல்லா ரெடி ஆகிடும். அந்த கிரேவி ரெடி ஆனோடனே கொத்தமல்லி தூவிட்டு பூரி இல்லாட்டி சப்பாத்தி, சில பேர் தோசைக்கு கூட இது சாப்பிடுவாங்க. என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்க அத்தனை பேருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. இணைந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. மற்றும் ஒரு வீடியோவில் விரைவில் சந்திக்கலாம்.